ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவில் டெட் ரைஸ் அப்படின்ற 2023 வந்து ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்கா எழுதியிருக்கா அப்படின்னா லீ குரோனின். இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம். இது வந்து 5th இன்ஸ்டால்மெண்ட் இன் ஈவில் டெட் ஃபிலிம் சீரிஸ். ஈவில் டெட் ஃபிலிம் சீரீஸில் இது 5வது படம். இதை எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா சாம் ரெமியோட கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி. ப்ரொடியூஸ் பண்ணது ராபர்ட் டேப்பர்ட். யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னா லில்லி சுலிவன், அலிசா சுதர்லன், மார்கன் டேவியஸ், கேப்ரியல் எக்கோல்ஸ் அண்ட் நெல் ஃபிஷர். சினிமாட்டோகிராஃபி டேவ் கார்பட். எடிட்டட் வந்து பிரைன் ஷா. மியூசிக் வந்து ஸ்டீஃபன் மெக்கன். ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் நியூ லைன் சினிமா, ரிலையன்ஸ் பிக்சர்ஸ், பெசிபிக் ரிலையன்ஸ், வைல்ட் அட்லாண்டிக் பிக்சர்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து வார்னர் பிரதர்ஸ். இதோட பட்ஜெட் வந்து 15 to 19 மில்லியன். இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 147 மில்லியன். ஸோ இதனால் இது வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோயின் வந்து அவங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய பிரிஞ்சு போன தங்கச்சி வந்து நம்மளுடைய அக்காவை பார்க்க வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பேய் பிடிக்குது, அந்த பேய் பிடிக்கிறதுனால எல்லோரும் எப்படி சாகுறாங்க, எல்லோரும் உயிரோடு இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த ஈவில் டெட் ரைஸ். இந்த படத்தில் வந்து நமக்கு பிடிச்சதே அந்த ஹாரர் தன்மை. இது ஹாரர் தன்மையாக ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த பழைய ஈவில் டெட் படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா ஒரு பேய் வந்து ஒருத்தரை சாவடிச்சிருச்சுன்னா அந்த பேய் சாவடிச்சவரும் கொஞ்ச நேரம் கழித்து அவரும் பேயாக மாறிடுவார். ஸோ அது அவருடைய உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இறந்ததுக்கப்புறமும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பேயை வந்து எப்படி அவங்க கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு எர்த்குவேக் வந்து அதுலேருந்து நம்மளுடைய ஹீரோயினோட பசங்க வந்து ஒரு புக் எடுக்கிற மாதிரி, அந்த புக்கை படிக்கிற மாதிரி, அதில் ரத்தம் படுற மாதிரி. ஸோ அந்த சீன்ஸ்லாம் அப்படியே பழைய ஈவில் டெட் பார்க்குற மாதிரியே இருந்தது. ஸோ இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இதோட ஹாரர் தன்மையும் இதோட த்ரில்லிங் தன்மையும் மட்டும்தான் இதோட பாசிட்டிவ். இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த கதை வந்து நமக்கு ஒரே ஒரு லொக்கேஷன்லேயே நடக்கிற மாதிரி இருக்கும். அதோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தாலும் ஒரே லொக்கேஷன்லேயே நம்ம காட்டுறதுனால சில டைம் இதே லொக்கேஷனில் நடக்கிறது, ஆனால் ஹாரர் தன்மை ரொம்ப ஃபீல் ஆகும். அந்த லிஃப்ட்டுக்குள்ளே நடக்கிற சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அது இதோட ஒரே லொக்கேஷன் எடுத்ததுனால அது ஒரு நெகட்டிவாக இருக்கும். டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை காட்டினா கொஞ்சம் ஹாரர் தன்மையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் பேய் இருக்க மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த பில்டிங் விட்டு தப்பிச்சு வந்தோடனே அந்த பேய் போகிற மாதிரின்ற மாதிரி ஒரு இதை காட்டுறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் சொன்னேன் இந்த படத்தில் பார்த்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஆனால் இந்த படம் வந்து நிறைய ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ், ரத்தம் ஆறு மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது நீங்கள் யோசிச்சுட்டு பாருங்கள். ஆனால் இந்த படம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப சின்ன படம் தான், ஆனாலும் டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, கிரிப்பிங்காக, சீட்டேஜ் த்ரில்லர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹாரர் தன்மை, த்ரில்லிங் தன்மைலாம் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்டடான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விஸ்ட்டுன்னு கிடையாது. நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அந்த படமே எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் தான் நான் இந்த படத்தில் பார்த்தது. ஸோ இந்த படத்தை நான் உங்களுக்கு சொன்னதை பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் சேனலில் எல்லா வீடியோவும் பாருங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.